ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக. வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். இத்தனை நாட்களாக எங்கே என்று பூத கண்ணாடி வைத்து தேடிக்கொண்டிருந்த பத்திரிகையாளர்கள் தேடிக்கொண்டிருந்த ஜி.கே. வாசன், பண்ணையார் வாசன் திடீர்னு இன்றைக்கு சில நாட்களாக ஊடகங்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, சோசியல் மீடியாவிற்கு பேட்டிகளை கொடுக்கிறார். அதில் ஒரு விஷயமா அவர் சொல்றாரு, மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஏற்ற அரசாம், அவ்வளவு அருமையாக பார்த்துக்கிறாங்களாம். விவசாயிகளை யாரோ ஒரு சிலர் தூண்டி விடுகிறார்களாம். அதனால தான் இந்த போராட்டமாம். காணொலியை பார்த்துட்டு, அவருடைய பத்திரிகை பேட்டி காணொலியை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். மத்திய அரசை பொறுத்தவரையிலே விவசாயிகள் சார்ந்த அரசாக சில விவசாய பிரதிநிதிகளை தூண்டி இந்த நிலையை ஏற்படுத்த. காணொலியை பார்த்திருப்பீர்கள். அவர் பேசினது, அதாவது எழுத்தாளர் பாலகுமாரன் ஒரு நாவல் எழுதினார். எனக்கு எழுத்தாளர் பாலகுமாரனுடைய நாவல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அவருடைய தொடர் வாசகன். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. நன்றாக பத்திரிகை உலகில் கோலோச்சி கொண்டிருந்த, பாக்கெட் நாவல்லாம் வெளியிட்டு கொண்டிருந்த பாலகுமாரன் திடீர்னு சினிமாவுக்கு போனார். சினிமாவில் போய் ட்ராலியெல்லாம் தள்ளினார். பாலச்சந்தருடைய படத்தில் சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ராலியெல்லாம் தள்ள விட்டாங்க. அவ்வளோ பெரிய அறிஞனை தள்ளினார். தள்ளி முடிச்சுட்டு அப்புறம் பாக்யராஜுக்கிட்ட போய் படம்லாம் எடுத்துட்டு, இது நம்மால் இப்படியெல்லாம் படம் எடுத்துட்டு வந்ததாயா ஒரு நாவல் எழுதினார். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் இருந்தார். அருமையான நாவல் அது. அதே மாதிரி இதற்குத்தானா ஆசைப்பட்டாய் மூப்பனார் குமாரான்னு கேட்க தோன்றுகிறது. அவர்களுடைய தகப்பனார் மரியாதைக்குரிய அவங்க குடும்பம் பண்ணையார் குடும்பமாக இருந்தாலும் மரியாதைக்குரிய ஒரு தலைவர். காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய பதவியில் இருந்தார். இந்தியா முழுவதற்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு முகமாக இருந்தது. தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். அதே போல நம்முடைய திருமாவளவன் அவர்களுக்கு முதலாக முகவரி தந்தவர். அவருக்கான ஒரு அரசியல், வெகுஜன அரசியலுக்கு அவரை கைப்பிடித்து அழைத்து வந்த மூப்பனார் அவர்களுக்கு என்றுமே அவர் நம் நினைவில் நிற்பார். மூப்பனார் அவர்கள், அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு பாருங்க. இதற்கு மேல் என்ன உங்களுக்கு வேணும்? மூப்பனார் சேர்த்து வைத்த பேரை விட பெரிய பேர் வாங்கிட போறாரா? அவர் தான் சொல்றாரு, விவசாயிகளை பற்றி தரக்குறைவாக பேசி இந்த பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுதான் கேட்டோம். அதனாலதான் பண்ணையார் வாசன் அப்படின்னு டைட்டில் போட்டிருக்கேன். 10,000 ஏக்கர்களுக்கு மேல் கபிஸ்தலத்திலே வைத்திருக்கின்ற மூப்பனார் குடும்பம், அதை பராமரித்து வருகின்ற வாசன் அவர்கள், வேலை வாங்கியே பழக்கப்பட்ட வாசன் அவர்கள், வேலை என்பதே தெரியாதவர், விவசாயினுடைய வழி தெரியாதவர், ஏற்கலப்பைனா என்ன, எப்படி உழவுனா என்ன, எத்தனை மணிக்கு பசிக்கும், விவசாயினுடைய பசி, வறுமை நிலை, இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லாத வாசன் இப்படித்தான் பேசுவார். ஆனால் அப்படி தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லாத நிலை இருந்தால் பேசக்கூடாது. என்ன விவசாயிகளுக்கு அதாவது இது விவசாயிகளுடைய அரசாம், மத்திய அரசு. ஜால்ரா போடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? விவசாயிகளுக்கு சார்தகமான அரசாம், விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு. அந்த விவசாயிகளை சிலர் தூண்டி விடுகிறார்களாம். காங்கிரஸ் உள்ளிட்ட சிலர் தூண்டி விடுகிறார்களாம். இந்தியா கூட்டணியை பற்றி ரொம்ப கேவலமா ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். சரி, அதை கடந்து போயிடும். நம்ம எடுத்த சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். அப்படி விவசாயிகளை ரொம்ப தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறார், தூண்டி விட்டிருக்கிறார். தேவையில்லாத போராட்டம் என்கிறார். ஏயா, பல லட்சம் பேர் டெல்லியை அலற விட்டு கொண்டு பஞ்சாபில் இருந்து புறப்பட்டு இன்றைக்கு நம்முடைய தமிழக விவசாய சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த கூட்டுக்குழு தலைவர் திரு நல்லுசாமி அவர் கூட வீட்டுக்காவலல் வைத்திருக்கப்பட்டிருப்பதாக அவர் சொல்றார். 10 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. மத்திய அரசு என்னை அனுமதிக்கல போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு என்று அழுது கொண்டே பேசுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு விவசாயிகள் 3 பேர் உயிரிழந்துட்டாங்க. பல பேருக்கு கண் எரிச்சல், அந்த கண்ணீர் புகை குண்டு தாக்குதல், அதிக ஒலி எழுப்பும் சைரன்கள்,
தண்ணீர் பீச்சி அடித்தல், தடியை, இன்னும் எத்தனை கொடுமைகள் நடத்த முடியுமோ அவ்வளவையும் நியாய விலை கேட்டு போராடுகின்ற அந்த விவசாயிகளுக்கு நீங்க ஒன்றும் கொடுக்க முடியாது, இதுதான் கொடுப்போம், கண்ணீர் புகை குண்டை பரிசாக கொடுப்போம். இப்ப அவர் என்ன கேட்கிறார், நல்லுசாமி கேட்டது அருமையான 25 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடியை பற்றியே 1 லட்சம் கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணக்கூடாதா? இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும். டிராக்டர் தயாரிக்கிற கம்பெனி, உழவு கருவிகள் தயாரிக்கிற கம்பெனி, இந்த கம்பெனி எல்லாம் அந்த டிராக்டர்களை எல்லாம் தயாரிக்கிற மஹிந்திரா மற்றும் பஜாஜ் நிறுவனங்கள் டிராக்டரை வித்துடுறாங்க சார், விவசாயிகிட்ட வித்துடுறாங்க. விவசாயி வங்கியில கடன் வாங்கி டிராக்டரை அவன் வாங்கிடுறான், கடன் கட்ட முடியல. இப்ப பிரச்சனை வங்கிக்கும் விவசாயிக்கும். அவன் பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். அதாவது டிராக்டர் விற்ற கம்பெனி பணத்தை மொத்தமாக பேங்க் இருந்து வாங்கிட்டாங்க, நீ வசூல் பண்ணிக்க அப்படின்னு. பேங்குக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறது யாரு? அரசு, மத்திய அரசு. இப்ப விவசாயிக்கும் வங்கிக்கும் மத்திய அரசு தான் தீர்க்கணும். இந்த மத்திய அரசு ஏயா போய் அந்த டிராக்டரை வித்துட்டு பணத்தை கொண்டு போனானே அந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஏயா 25 லட்சம் கோடி ரூபாய் நீ தள்ளுபடி பண்ற? நீ மென்டலா? நீங்கெல்லாம் ஏடா மத்தியில் ஆளுகிற அரசு என்ன அறிவு இல்லையா? மென்டலா? உற்பத்தியாளர் வித்துறாயா? உற்பத்தியாளருக்கான விற்கிறது யாரு? விவசாயி வாங்கலைன்னா உன் கம்பெனி இருக்குமா? விவசாயி இந்த டிராக்டர் மற்றும் பல்வேறு பூச்சி மருந்து தெளிப்பான்கள், உழவு கருவிகள், வைக்கோல் கட்டுற அந்த மெஷின்கள், ரொட்டேட்டர், இதையெல்லாம் விவசாயிகள் தானே வாங்கி பயன்படுத்த முடியும். விவசாயிகள் வாங்கலைன்னா எப்படி நீ நிலத்துல இறங்கி இரும்பை தோண்டுவ? இரும்பு கம்பெனிகள், அசோக் மிட்டல், இதெல்லாம் எப்படி ஓடும்? அந்த இரும்பை வாங்கி தானே அவன் கம்பெனி, அவங்க பஜாஜ் அவன்லாம் டையில போட்டு அடிச்சு அவன் மெஷின் பண்றான். அந்த மெஷினை விவசாயி தானே வாங்குறான். இந்த விவசாயி கட்டுறான், ஏதோ வட்டி கட்ட முடியாம விவசாய நிலத்திலிருந்து வர்ற வருமானத்துல ஏதோ பாதி கட்டி பாதி சாப்பிடாம கட்டுறதுனால முடிஞ்ச அளவு கட்டுறான். அவனுக்கு ஒரு 1 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணக்கூடாதா? சரி, பேங்குக்கு தள்ளுபடி பண்ணு. பேங்குடைய கடை எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க? ஒரு டிராக்டர் 10 லட்சம் ரூபா, சரி 6 லட்சம் ரூபா வாங்கிட்டீங்களா? சரி, மீதி 4 லட்சம் நான் தர்றேன். அப்படி பார்த்தா கூட 1 லட்சம் கோடி தானே வரும். நீ ஐயா மென்டலா? நீங்க 1 லட்சம் கோடி ரூபாய் என்ன தள்ளுபடி தான் கேட்கிறாங்க. ஆனால் இந்த கடனில் சம்பந்தப்பட்ட விவசாயியையும் விட்டுட்ட, பேங்கையும் விட்டுட்ட, நீ போய் அந்த மெஷின் டிராக்டர்களையும் மெஷினரிகளையும் தயாரித்து விற்கின்ற அந்த கார்பரேட் தொழிற்சாலைகளுக்கு நீ 25 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ற. அது எப்படி அவனுக்கு நட்டமாகும்? அவன் தான் தயாரிக்கிற பொருளை எல்லாம் வித்துடுறாங்கள, விவசாய தலையில கட்டிடுறாங்கள. ஆக இதை கேட்டு போராடினால், விவசாய விளைபொருளுக்கு அதிக விலை கேட்டு போராடினால் அதற்கு தடியடி. அந்த விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள் என்ன விலையை கேட்டார்களோ அதை இன்றைக்கு கிட்டத்தட்ட அதை ஒட்டிய விலையை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஒரு மாநில அரசு அறிவிக்குது. அதை பேசுவதற்கு தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மத்திய அரசிடம் பேசி விவசாயிகளுக்கு வாங்கி தருவதற்கு வக்கற்ற பண்ணையார் வாசன் அவர்கள் விவசாயிகளை குறை கூறக்கூடாது. என்ன விவசாயிகளை குறை சொல்வதற்கு யாரோ தூண்டிவிட்டு விவசாயிகள் போராடுகிறார்கள் என்று விவசாயிகளுடைய சிலர் போராடுகிறார்கள். எத்தனை பேர்? 10-15 பேரா? நாடே கொந்தளித்து போய் கிடக்கிறது. டெல்லிக்குள்ள எந்த வாகனங்களும் வர முடியவில்லை. ராஜஸ்தான், குஜராத், இமாச்சல பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சுற்றுப்பாதையிலே செல்கிறார்கள். ரோடுகள் எல்லாம் பிளாக். இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. என்னையா நீங்க சிலர் போராடுகிறார்கள், சிலர் தூண்டு விடுகிறார்கள் என்று விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தினால் நாம் பண்ணையார் வாசன் அவர்களுக்கு விவசாயிகள் வேறு மொழியில் தான் பதில் சொல்லுவார்கள். ஆமாம், ஆண்டாண்டு காலமாக என்ன பல்லாயிரம் ஏக்கர் நிலங்களை நீங்கள் கையகப்படுத்தி கொண்டு, பினாமிகள் பேரிலே கையகப்படுத்தி கொண்டு, அவர்களை வைத்து வேலை வாங்கி கொண்டு நீங்க தொடர்ந்து பரம்பரையாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பண்ணையார் தனத்திற்கு ஆப்படிப்பார்கள். விவசாயி பொங்கி எழுந்து அடுத்தபடியாக வருகின்ற இடமாக கபிஸ்தலம் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய வேண்டுகோள். ஏன்னா நம்ம மூப்பனார் அவர்களுக்காக அவர் ஒரு
சிறந்த தலைவர். இப்படி பல்லாயிரம் ஏக்கர்களை மடக்கி வைத்திருப்பது உண்மை என்றால் அடுத்து விவசாயிகள் பொங்கி எழ வேண்டியது எங்கே? வாசனுக்கு எதிராகத்தான். வாசன் அதனால்தான் வாசன் போன்றவர்கள் எல்லாம் இந்த அராஜக அடாவடித்தனம் செய்கின்ற அராஜக அடாவடி சர்வாதிகார மோடி ஆட்சியை தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சுயநலம் ஏதோ உங்கள்கிட்ட இருக்கிறது யாரு? சென்னையில் ஒரு சக்தி வடிவேல் இருக்காரு. அப்புறம் இந்த முனவர் பாட்ஷா டெய்லி வந்து டிவியில் கத்திக்கிட்டு கிடக்கிறாரு. இந்த முனவர் பாட்ஷாவையும் சக்தி வடிவேலை விட்டால் உங்களுக்கு வேற ஆள் இல்லை காங்கிரஸில். சென்னையில் இங்கே இருந்தவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக காணோம். சிலருக்கு வயதாகி விட்டது, முடிந்து விட்டது. சிலர் ஒதுங்கி இருக்கிறார்கள். சிலர் ஃப்ரோசன் ஸ்டேட்டஸில் உரைநிலைத்தன்மையில் இருக்கிறாங்க. ஏனென்றால் உங்களுடைய இயக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த இடத்திலே பிறந்தது? ஊழலை எதிர்த்து அராஜக ஆட்சியை எதிர்த்து பிறந்த அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இன்று அந்த தமிழ் மாநில காங்கிரசினுடைய தோற்றமே ஒரு அற்புதமான இடம். புரட்சியை, அதாவது ஒரு தமிழகத்திலே புரட்சி பெற்ற குழந்தையாக இருந்த அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இன்று ஆட்சியாளர்களுக்கு துதி பாடுகிற பெயராக ஒரு கட்சியாக, ஆட்சியாளர்களுடைய தவறுகளுக்கு சர்வாதிகாரத்திற்கு துணை போகிற கட்சியாகத்தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. நண்பர் வாசன் அவர்கள் தொடர்ந்து இது போல நீங்க வேற எந்த விஷயம் வேணாலும் சொல்லுங்க. திமுக மேல் 1000 ஊழல் குற்றச்சாட்டுகளை தைரியமாக சுமத்துங்கள். அல்லது அதிமுகவும் நீங்கள் இழுத்த இழுப்பிற்கு வரவில்லை என்றால் அதிமுகவையும் அர்ச்சனை செய்யுங்கள், அரசியல் ரீதியாக பேசுங்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் விவசாயிகள் மேல் வன்மத்தை கக்கினால், விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தினால் விவசாயி உங்க வீட்டுக்குத்தான் வருவான். அதன் பிறகு ஒட்டுமொத்த விவசாயிகளும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள், வாட்ஸ்அப் போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் மிக மிக அதிகமாக மக்கள் மத்தியிலே புழங்குகிற நிலையில் உங்களை போன்றவர்கள் பல்லாயிரம் ஏக்கர்களை மடக்கி வைத்திருக்கின்ற வாசன் போன்ற பண்ணையார்கள் விவசாயிகளை கொச்சைப்படுத்தினால் இனி அந்த நிலங்களை விடுவிக்கின்ற வகையிலே விடுவித்து விவசாயிகள் கையிலே ஒப்படைக்கின்ற வேலையை விவசாயிகள் செய்ய வேண்டி வரும். ஆகவே திரு வாசன் அவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களிடம் வலியுறுத்தி சொல்லுகிறேன், விவசாயிகள் போராட்டத்தில் ஆதரவு கொடுப்பதென்றால் கொடுங்கள், இல்லாவிட்டால் ஒதுங்கி நில்லுங்கள். விவசாயிகளுடைய போராட்டத்தை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள். உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். என்ன நேர்ந்தாலும் சரி என்று நாம் அவர்களுக்கு பின்னாலே நின்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் அத்தனை பேருடைய உழைப்பையும் கொச்சைப்படுத்துகின்ற விதமாகத்தான் விவசாயிகளை தொட்டால் எங்களை தொட்டதைப் போலத்தான் நாங்களும் விவசாய குடும்பம்தான். அவன் சேற்றிலே கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றிலே கால் வைக்க முடியாது. ஆகவே பேசும்போது, பேட்டி கொடுக்கும்போது அரசியல் ரீதியாக அரசியல் எதிரிகளை எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளுங்கள், திட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்ந்து அனுபவித்த ஒரு மரியாதையை பெற்ற காங்கிரஸ் கட்சியை பற்றி 1000 திட்டுங்கள் அரசியல் ரீதியாக, அதற்கு அவர்கள் பதில் சொல்லுவார்கள். ஆனால் விவசாயிகளை கொச்சைப்படுத்துகிற வேலையை விட்டுவிடுங்கள். இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நம்முடைய சேனலுக்கு நண்பர்கள் நம்முடைய வேண்டுகோளை ஏற்று தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றீங்க, மிக்க நன்றி. இது பத்தாது, இன்னும் அதிகமாக பார்க்கிறவர்கள் அனைவரும், நீங்கள் தவறு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், திருத்திக் கொள்ளுகிறோம். பார்க்கிறவர்கள், காணொலியை பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். இன்னும் நிறைய காணொளிகள், நல்ல அற்புதமான காணொளிகள்லாம் உள்ளே இருக்குது பிளேலிஸ்ட்டில். லாலுடைய சரித்திரம், நண்பர் திருமாவளவன் அவர்களுடைய போராட்டம், இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், உள்ள பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய காணொளிகளை வெளியிடுகிறோம். தொடர்ந்து இணைந்திருப்போம். மறக்காமல் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.